ஹே டோரா, என்னடா சோமு? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா டோரா? டேய், நீ அவகிட்ட நார்மலா பேசுறதே தனியா பேசுற மாதிரி தான்டா. சொல்லுடா. அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல டோரா. நாம வேணும்னா சுகர் சோமு பேசுறதுக்கு ஹெல்ப் டோரா பண்ணுவோம். டோரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு டோரா, நான் சொல்லிட்டு போயிடுறேன். என்னதுடா? கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது டோரா. நீ ஃபுல்லா அந்த ஹட்டோரி கூட சுத்தும் போதே நான் நினைச்சேன்டா, என்ன ஹார்மோன் சேஞ்சஸா? நான் நானாவே இல்ல டோரா, நான் நானாவே இல்ல. கன்ஃபார்ம் இது ஹார்மோனல் சேஞ்சஸே தான். அது இல்ல டோரா, என்ன சாப்பிட்டாலும் இறங்க மாட்டேங்குது. தூங்கணும்னு நினைச்சு உருண்டு பொறளுறேன், தூக்கம் கூட வர மாட்டேங்குது டோரா. ஏன் ஜட்டிக்குள்ள எறும்பு யாரும் ஏறிடுச்சா? நான் உன்னை லவ் பண்றேன் டோரா, உனக்கு அது எப்பதான் புரிய போகுது? நான் கூட நீ ஐஸ்கிரீமை தான் ஆட்டைய போட பாக்குறியோன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போற டோரா? உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுடா சோமு. ஏன் டோரா இப்படிலாம் பேசுற? ஏன் செட் ஆகாது? ஏன்னா நான் காஸ்ட்லி ட்ரெஸ் போடுறவ, நீ ட்ரெஸ்ஸே போடாம சுத்துறவன். நான் ஸ்டார்பக்ஸ்ல காஃபி குடிக்கிறவ, நீ ஓசிடிக்காக சுத்துறவன். நமக்குள்ள எப்படிடா செட் ஆகும் சொல்லு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அவகிட்ட எப்படியாச்சும் சொல்லி புரிய வைடா. டேய், பொண்ணும் எந்துதான் பன்னும் எந்துதான். பன்னா? இந்த பண்ண சொன்னேன்டா. வர்ட்டா யுத்தமே. டேய் சோமு, கிளாஸுக்கு வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்னும் இல்லடா, ஏன்டா சோகமா இருக்கேன்? செலவுக்கு காசு இல்லடா மச்சான். ஏன்டா இப்படி மனசாட்சியே இல்லாம பச்சையா புழுகுறேன்? பேட்மேன் கிட்ட இல்லாத காசு பணமாடா? அவன் சோற போட மாட்டான். நீ எல்லாம் ஏழானா அப்புறம் நான் என்ன பிச்சைக்காரனாடா? ஏன்டா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சில டைம் நீ இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசுறியா? காலையில அந்த டோரா கிட்ட என் லவ்வ சொல்றேன், என்கிட்ட காசு இல்லைன்னு குத்தி காட்டுறாடா. என்ன பண்ற டோரா? பாத்தியா, உன்கிட்ட காசே இல்ல. டோரா, அது பாக்கெட்ல டோரா. முதல்ல காசு சம்பாதிக்கணும்டா. காசு சம்பாதிச்சு இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப என்னதான்டா பண்ண போற? உனக்கு தெரிஞ்ச கடையில எதுவும் வேலை இருந்தா என்ன சேர்த்து விட்றா. எனக்கு அப்படி யாரையும் தெரியாதடா. டேய் சோமு, என்னடா? இங்க பாரு, ஃபுட் டெலிவரி பண்ண ஆள் வேணுமா? ஃபுட் டெலிவரியா? ஆனா என்கிட்ட தான் வண்டி ஒண்ணுமே இல்லையாடா. அதுக்கு ஏதாவது வழி பண்ணடா. ஃபுட் டெலிவரினா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற டைம் போதும்ல. அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல. டைகர் டேய், ஆர்டர் வந்துடுச்சுடா. சார், ஒரு ஆர்டர் வந்திருக்குது. என்ன தம்பி, நிம்மல் ஆளு புதுசா இருக்க? ஆமாங்க, நான் புது ஆளு. ரொம்ப நல்லது. நிம்மல் கிட்ட இருந்த டெலிவரி பாய் ஒருத்தன் ஒழுங்கா வேலை செய்யல. நீங்க ஒழுங்கா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் பார்த்துடுவேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லையே, நம்ம ஹோட்டல் ஜங்ஷன்ல இருந்து பக்கத்துல தானே இருக்கு. யோ, நான் என் லைஃப சொல்றேன்யா. அடே நாய் குத்தா, உனக்கெல்லாம் லைஃப்னு ஏதாவது இருக்குதா? சரி, நீங்க டெலிவரியை கரெக்டா பண்ணிருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஜி. ஏன்னா அந்த ஏரியாவுலயே நாம தான் நம்பர் 1 பிரியாணி கடை. ஓஹோ. சரி, எனக்கு குறைச்சி வேலை உண்டு. ஏடா மோனே, பின்ன மிண்டே வரட்டா? சே, என்ன மனுஷன். டேய் சோமுடா. இவன் என்னடா ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அதானே. வாங்கடா, அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். அவனை டெலிவரி ஆச்சும் பண்ண விடுங்கடா.
என்னடா முட்டு சந்துக்கு வந்திருக்கான்? அவன் ஏதாவது அர்ஜென்ட் வேலையா வந்திருப்பான்டா. என்னடா பண்ணி மேயிற மாதிரி மேயிறான். இந்த நாயை சும்மா விடக்கூடாதுடா. பாத்தீங்களாடா, இந்த நாயை என்னடா பண்ணலாம்? நீ என்னடா பண்ண போற? டேய் சோமு, வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? டேய் நீங்க எங்க என்னடா பண்றீங்க? நீ பிரியாணி எடுத்து சாப்பிட்டது இங்க ரெக்கார்ட் ஆயிருச்சு. அது நான் காசு கொடுத்து வாங்கின பிரியாணிடா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? சரி விடு, இந்த வாட்டி வேணா எங்க கிட்ட நீ மாட்டாம போயிருக்கலாம்டா சுகரு சோமு. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இந்த நாய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ, ஃபுட் டெலிவரி. டோரா, சோமு நீயா? நீ தான் ஃபுட் ஆர்டர் போட்டியா? டேய், ஆர்டர் போட்டது நாங்கடா. இந்தாங்க உங்க சாப்பாடு. டேய், என் பீஃப் பிரியாணி எங்கடா? அதுல தான்டா இருக்கும். இதுல இல்லடா. நல்லா தேடி பாருடா. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. ஆஹா, இது ஒரு வேளை அவனுங்க வேலையா இருக்குமா? டேய் சோமு, வீடியோவை பார்த்தல்ல? அட பண்ணாடைங்களா, இப்படி பண்ணிட்டீங்களாடா? இப்போ இந்த நாயை எப்படி சமாளிக்கிறது? என்னடா யோசனை இருக்க? வெயிட் பண்ணுடா, திரும்ப போய் எடுத்துன்னு வரேன். என்னது டாவா? சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டியாடா? எல்லாம் என் நேரப்படா. டேய், வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு ஒரு பிரியாணியை பார்சல் போடுறா. ஓகே தல. இன்னுமாடா பார்சல் போடாம இருக்க? அது அப்ப போட்டு வச்சுட்டேனே தல. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். அந்த டோரிமான் நான் அவனுக்கு செய்வன வைப்பேன்னு பயந்து என் கை ரெண்டையும் வெட்டி எடுத்துட்டான்டா. என்னடா சலூன்ல முடி வெட்டின மாதிரி சொல்ற? வேற என்னடா பண்றது? அவன் கையை வெட்டி எடுத்ததோட நிறுத்திட்டான்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். நான் தான் சொன்னேன்ல, அவன் ரொம்ப மோசமானவன்டா. அவனை அழிக்க வழியே இல்லையாடா?